ஓரிரவு சகோதரர் புருனோ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு தவளையின் சத்தம் தொல்லை தந்தது. அதை பொருட்படுத்தாமல் வழிபாட்டில் ஈடுபட முயன்றும் முடியவில்லை. அவர் ஜன்னல் பக்கம் வந்து, "நான் வழிபாடு செய்கிறேன், கத்தாதே" என்று கத்தினார். அவர் ஒரு ஞானி, ஆதலால் அவர் கட்டளைக்கு எல்லா ஜீவராசிகளும் கட்டுப்பட்டன. அமைதி நிலவியது. அவர் தியானத்தில் ஈடுபட்ட போது அவருள் ஒரு குரல் ஒலித்தது. "உன்னுடைய பாடல்களை கேட்பது போல தவளையின் சத்தத்தை கேட்பதையும் இறைவன் விரும்புகின்றான் போலும்." புருனோ வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த குரலில், "இத்தவளையின் சத்தம் எப்படி இறைவன் செவிகளுக்கு இனிமையாக இருக்க முடியும்?" என்று கேட்டார். தொடர்ந்து அதே குரல் ஒலித்தது. "இறைவன் ஓசையை ஏன் உண்டாக்கினார் என்று நினைக்கிறாய்?" ஞானி இக்கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க தீர்மானித்தார். ஜன்னல் பக்கம் சென்று தவளையை பார்த்து, "பாடு" என்று கட்டளையிட்டார். அது கத்தத் தொடங்க பக்கத்தில் உள்ள எல்லா தவளைகளும் உடன் பாடின. ஒலிக்கு செவிசாய்த்த புருனோ, எந்த ஒலி முன்பு தொல்லையாக இருந்ததோ அதே ஒலி இப்போது அந்த அமைதியான இரவுக்கு பொலிவு சேர்த்ததை உணர்ந்தார். இதை உணர்ந்த அவர் உள்ளம் உலகத்தோடு இணைந்தது, பொருந்தியது, லயித்தது. அவர் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக வழிபடுதல் என்பதன் பொருளை நன்கு புரிந்து கொண்டார். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தவளையின் வழிபாடு, தி ப்ரேயர் ஆஃப் த காட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அடக்க ஒடுக்கமான குரலில் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கதையை கேட்டிருப்பீங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற முதல் கதைங்க இது. ஸோ இந்த மோட்டிவேஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பார்த்த வீடியோஸை விட வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா சில மோட்டிவேஷன் வீடியோஸ் பவர் பேக்ட் மோட்டிவேஷன் வீடியோ, இந்த கேவலமான ஜென்மங்களை எப்படி சமாளிக்கிறது, அப்படி சமாளிக்கிறது, எனர்ஜி வேம்பயர்ஸ்னா என்ன, அப்படிலாம் போட்டு தாக்கின மாதிரியான வீடியோஸ் இருந்திருக்கும். உங்களுடைய எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னா பாருங்கள். இன்னும் சில வீடியோ, அதாவது நேற்று போட்டு ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ்லாம் அது ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், நம்மளோட சோல், இதை பற்றிலாம் இருந்திருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இது ரெண்டுமே கலந்து கட்டின ஒரு வீடியோ தாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதுக்கு நிறைய ஃபிலாசபிக்கலான விஷயங்கள் தெரியணும். ஆனால் அந்த ஃபிலாசபியை கொடுத்தா யாருக்குமே பிடிக்காது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஓஷோ மாதிரியான சில பேர் நமக்கு இந்த மருந்தில் இனிப்பு கலந்து கொடுக்குற மாதிரி ஃபிலாசபிக்கலான சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. அது அவர் ஃபாலோ பண்ணதே நிறைய ஜென் கதைகள் தான். ஸோ இந்த ஜென் ஸ்டோரிஸ் ஃபிலாசபியை நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பல விஷயங்களை ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுக்குற ஒரு ஆஸ்பெக்ட்ங்க. அதே தான் இந்த புத்தகத்துலேயும் இருக்குது. இந்த புத்தகத்தில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ புத்தகத்தில் இத்தனை சாப்டர்ஸா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஹைக்கூ கவிதைகள் மாதிரி எப்படி குட்டியாக 2 லைன், 1.5 லைன், 3 லைன், 4 லைன், 5 லைனுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த கவிதை முடியுதோ அதே மாதிரி அந்த ஹைக்கூ கவிதை ஸ்டைலில் தான் இதோட சாப்டர்ஸே இருக்குங்க. ஒவ்வொரு சாப்டருமே 5 லைன், 10 லைன், அதிகபட்சம் போனால் 20 லைன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் புத்தகம், நல்ல புத்தகம் படிக்க விரும்புகிறீங்க, ஸ்டார்டிங்கில் என்ன புக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிங்க. இது இங்கிலீஷில் இருக்குது, த ப்ரேயர் ஆஃப் த ஃப்ராக். அண்ட் தமிழில் இதுவே மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க பா ஜெயலட்சுமி. இங்கிலீஷில் ஒரிஜினல் ஆத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டனி டிமெலோ. ஓகே, இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதைகளையுமே அஃப்கோர்ஸ் நான் வாசிக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளை அப்படி செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு சாப்டரும், ஒவ்வொரு கதைகளும். அதாவது நம்ம வழிபாடு அப்படிங்கிறத என்னெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அண்ட் சில பேர் தான் வழிபடுறோம், தான் பூஜை புனஸ்காரமெல்லாம் ரொம்ப பண்ணுறோம், இல்லை எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், நாங்கள் ரொம்ப பயபக்தியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையான வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய சாதாரண
சாதாரணமாக நம்மளுடைய திங்கிங் லெவல்லே ஏற்படுற தவறுகள் இருக்குல்ல, நம்ம செய்கிற தப்பு, அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப 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 அழகாக இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிறிஸ்டின் ஃபாதராக இருந்தாலும், கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்தாலும், இதில் வந்து எல்லா மதத்தினரையுமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மதத்தினருக்குமே வந்து பொருந்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதில் வந்து திடீர்னு ஒரு ஜென் குரு ஒரு கதையில் வருவார், புத்த மதத்தை சேர்ந்தவங்க வருவாங்க, இஸ்லாமியர்கள் அவங்களோட மத குரு வழிபாடு பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஹிந்துயிசமில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறாங்க. எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களுக்கு பற்றிலாம் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரொம்ப பொதுவான ஒரு புத்தகமாக தாங்க இருக்குது. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா சாப்டர்ஸையும் என்னால் ரீட் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து முதல் கதை படித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு என் மனசுக்கு எனக்கு ரொம்ப ரிலேட்டான சில விஷயங்கள் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில சாப்டர்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் இது தூங்குகிற நேரமாக இருந்ததுன்னா லைட் அணைச்சிட்டு ஃபோனில் ஜஸ்ட் இந்த வீடியோவில் வர என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை பற்றிய உங்களுடைய ஒவ்வொரு சாப்டர்லேயும் நான் சொல்கிற விஷயத்த உங்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான சம்பவங்கள் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே. நடனமும் வழிபாடு. குரு சீடருடன் பார்வையாளராக உட்கார்ந்திருந்தார். அவர், இவ்வளவு காலம் நீங்கள் வழிபாட்டினை கேட்டதுண்டு, சொன்னதும் உண்டு. இன்று நீங்கள் ஒரு வழிபாட்டினை பார்க்கப் போகிறீர்கள் என்றார். அப்போது திரை விலகியது. பேலே நடனம் தொடங்கியது. அவன் இல்லாத இடம் எது? அடியார் ஒருவர் மெக்காவுக்கு புறப்பட்டார். நகருக்கு வெளியே பயண அலுப்பினால் சாலையில் படுத்தார். உறங்கிவிட்டார். இதை கண்டு கோபம் கொண்ட யாத்ரிகன் ஒருவர் அவரை எழுப்பினார். இறைவனிடத்து நம்பிக்கை கொண்ட யாவரும் மெக்கா மாநகர் இருக்கும் திசை நோக்கி தலைவணங்கி இருக்கும் இந்த சமயத்தில் அத்திசையில் காலை நீட்டிக்கொண்டு படுத்திருக்கிறாயே, நீ உண்மையான முகமதியன்தானா என்று பொறிந்து தள்ளினார். அந்த அடியவர் அசையவே இல்லை. கண்களை திறந்தவாறே, தம்பி, இறைவன் இல்லாத திசை எது? சொன்னால் அத்திசையில் நீட்டிக்கொள்கிறேன் என்றார். 3 பெரிய பாவங்கள். திருமால் அடியார் ஒருவர் இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார். நான் 3 பெரிய பாவங்களை செய்துள்ளேன், மன்னிக்க வேண்டுகிறேன். 1. எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்பதை மறந்து திருத்தலங்களை நாடி யாத்திரை மேற்கொண்டேன். 2. என் நலத்தில் என்னை விட நீயே அதிக நாட்டம் கொண்டவன் என்பதை மறந்து அடிக்கடி உன் திருநாமங்களை சொல்லி அழைத்தேன், அலறினேன். 3. நாங்கள் பாவங்களை செய்யும் முன்னரே அவை மன்னிக்கப்படுகின்றன என்பதை அறிந்தும் இப்பொழுது உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேனே. பெருமூச்சு ஒன்றே போதும். செருப்பு தொழிலாளி ஒருவர் ஜெர்மனியை சார்ந்த மத போதகர் ஐசக் என்பவரை அணுகி, காலை வழிபாடு எனக்கு ஒரு பிரச்சனையாக உள்ளது, என்ன செய்வது? என் வாடிக்கையாளர் எளிய மக்கள். அவர்களிடம் ஒரு ஜதை செருப்பு தான் உண்டு. மாலையில் அவர்கள் தருவதை செப்பனிட பொழுது போதவில்லை. இரவெல்லாம் செய்தாலும் காலையிலும் செய்தால்தான் அவர்கள் வேலைக்கு செல்லும் போது அணிந்து கொள்ள கொடுக்க முடியும். என்ன செய்வேன் என்றான். இவ்வளவு நாட்கள் என்ன செய்து வந்தாய் என்று வினவினார் போதகர். சில சமயங்களில் வழிபாடு என்று ஏதோ செய்வேன், அதுவும் வேகமாக. சில நாள் செய்வதே இல்லை. ஒவ்வொரு சமயம் சக்தியை உயர்த்தும் போதெல்லாம் என் உள்ளத்தெழும் பெருமூச்சை என்னால் கேட்க முடிகிறது. காலை வேளையில் வழிபாடு செய்ய முடியாதவன் நான் என்றான். நான் கடவுளாக இருந்தால் உன் வழிபாட்டை விட உன் பெருமூச்சையே பெரிதும் மதிப்பேன் என்றார் போதகர். உண்மையான உள்ளத்திலிருந்து. அந்தி மயங்கும் நேரம். ஒரு ஏழை குடியானவன் சந்தையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான். வழியில் வண்டி சக்கரம் கழன்றது. பழுது பார்த்து திரும்ப நேரமாயிற்று. கையில் வழிபாட்டு புத்தகம் இல்லை. ஆதலால் வழிபட இயலவில்லை. இறைவா, காலையில் புறப்படும் போது புத்தகத்தை மறந்துவிட்டேன். எனக்கோ புத்தகமின்றி துதி செய்ய நினைவாற்றல் இல்லை. அகர வரிசையில் எழுத்துக்களை வரிசையாக நிதானமாக 5 முறை ஓதுகிறேன். நீயோ எல்லாம் அறிந்தவன். எழுத்துக்களை தொடுத்து சொல் மாலையாக்கி அணிந்து கொள் என்றான். இறைவன் தேவதூதர்களிடம் கூறினான், இதுவரை நான் கேட்ட பிரார்த்தனைகளிலெல்லாம் இன்று கேட்டதே மிகச் சிறந்தது. ஐயமே இல்லை, இதுவே எளிய உள்ளத்திலிருந்து வெளிவந்த உண்மையான பிரார்த்தனை என மகிழ்ந்தான் இறைவன். மன்னிப்பது அவன் தொழில். தங்கள் பாவங்களை பாதிரியாரிடம் முறையிட்டு
இறை தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அறிகுறியாக மன்னிப்பை பெறுவது கத்தோலிக்கருடைய வழக்கம். தெய்வ தண்டனையிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள இது ஒரு சான்றிதழாக அமைந்துவிட்டது. இறையருளில் நம்பிக்கை வைப்பதை விட பாதிரியாரின் பாவ மன்னிப்பில் நம்பிக்கை வைப்பது அதிகமாகிவிட்டது. இடைக்காலத்தில் இத்தாலிய ஓவிய கலைஞரான பெர்கினி என்பாரும் மரண தருவாயில் பாவ மன்னிப்பை வேண்டலாமா என்று எண்ணினார். தன்னை காத்து கொள்ளும் பொருட்டு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று தீர்மானித்தார். பாவ மன்னிப்பு கேட்டால் அது இறைவனை அவமதிப்பதாகும், தெய்வ நிந்தனையாகும் என்று கருதினார். அவருடைய உள்ளத்தை தோன்றிய எண்ணங்களை அறியாத அவர் மனைவி பாவ மன்னிப்பு கேட்காமல் இறப்பதற்கு பயமாக இல்லையா என்று கேட்டாள். அதற்கு அவர், என் தொழில் ஓவியம் தீட்டுதல், அதை நான் சிறப்பாக செய்துள்ளேன். கடவுள் தொழில் மன்னிப்பது. அவர் தம் தொழிலில் வல்லவராக இருந்தால் நான் அஞ்ச வேண்டியதில்லை என்றார். பால் கிண்ணம். திருமால் அடியார் நாரத முனிவர் தன்னை போன்ற அடியவர் வேறு யாரும் இருக்க முடியாது என எண்ணினார். இருமாப்பு கொண்டார். உள்ளுவார் உள்ளம் உணரும் பெருமான் நாரதரை அழைத்தார். கங்கை கரையில் என் அடியவன் ஒருவன் இருக்கிறான், நீ அவனுடன் தங்கினால் உனக்கு நன்மை உண்டு என்றார். நாரதர் அப்படியே கங்கை கரை அடைந்து ஒரு உழவனை சந்தித்தார். அவன் காலை எழுந்தவுடன் ஒரு முறை ஹரி என்பான். பகலெல்லாம் உழைத்து களைத்து வீடு திரும்பி படுக்கும் முன் ஹரி என ஒரு முறை கூறுவான். அவ்வளவே. இருமுறை மட்டுமே ஹரியை நினைப்பவன் சிறந்த அடியவனோ என்ற ஐயம் எழுந்தது. இறைவன் திரும்பிய முனிவரிடம் பால் நிறைந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நகரத்தை சுற்றி வா, ஒரு துளி பாலும் கீழே சிந்தக்கூடாது என்றார். சொன்னபடி செய்தார் முனிவர். நகரத்தை சுற்றி வந்தபோது எத்தனை முறை என்னை நினைத்தாய் என்று இறைவன் கேட்டான். ஒரு முறை கூட நினைக்கவில்லை, பால் சிந்தக்கூடாது என்பது கட்டளையாயிற்றே என்றார் முனி. ஒரு கிண்ணம் பாலையே நினைத்து என்னை மறந்தாய் நீ. அவனோ குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டு ஒரு நாளில் 2 முறை என்னை நினைக்கின்றானே என்று தன் மெய்யடியான் பெருமையை உணர்த்தினான் இறைவன். உன் நன்மைக்காகவே. நம் வழிபாடுகள் பயன் தரினும் அவை சரியான நேரத்தில் கிடைக்காவிடில் ஏதும் பயனில்லை. பழம்பெரும் பூமியாம் இந்தியாவில் வைதிக சடங்குகள் அறிவியல் பூர்வமாக கருதப்பட்டன. முனிவர்கள் மழை வேண்டி யாகம் செய்ய அங்கனமே மழை பொழிய வறட்சி என்பதே இல்லாமல் போய்விட்டது. இவ்வகையில் ஒருவன் வைதிக முறைப்படி செல்வம் பெற திருமகளை குறித்து வழிபட்டான். 10 ஆண்டுகள் வழிபட்டும் வேண்டிய பயன் கிடைக்கவில்லை. இந்த தவத்தால் அவன் செல்வத்தின் நிலையாமையை உணர்ந்தவனாய் இமயமலையில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டான். ஒரு நாள் தியானத்தில் இருந்த அவன் முன் பொன்னொளி வீச அழகிய பெண் ஒருத்தி தோன்றினாள். பார்த்த அவன் அவளை நோக்கி, நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். 12 ஆண்டுகளாக யாரை குறித்து தவம் செய்தாயோ அந்த செல்வ திருமகள் நான் தான். உன் விருப்பத்தை நிறைவேற்ற வந்துள்ளேன் என்றாள். நான் தியானத்தில் ஆழ்ந்து பொருளாசையை துறந்துவிட்ட இச்சமயத்தில் எதற்காக வந்தாய், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீ முழு மனத்துடன் செய்த உன் தவத்தால் உன்னை அடைய இருந்த செல்வத்தை உன் நலன் கருதி நான் தான் தடுத்துவிட்டேன் என்றாள் தாமரை செல்வி. உன் விருப்பத்திற்கு விடப்படுமானால் எதை தேடுவாய்? உன் விண்ணப்பத்திற்கு பயன் கிடைப்பதையா? கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அமைதி கிடைப்பதையா? ஸோ இந்த புத்தகத்தில் நான் இப்போ ரீட் பண்ண சில சாப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வழிபாடு பற்றி, வாழ்க்கையை பற்றி வேறு ஒரு கோணத்தில் நீங்கள் யோசிக்கிறதுக்கு இந்த தவளையின் வழிபாடு அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற சில சாப்டர்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மதுரை ஸ்ரீ சக்தி பிரசுராலயம் அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன எடிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னும் சில சாப்டர்ஸ் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து இன்னும் சில சாப்டர்ஸ் வந்து ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குறிப்பாக இது வந்து பெட் டைம் ஸ்டோரி மாதிரி பெட் டைமில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு வீடியோவாக கூட நீங்கள் இது இருக்கும். இந்த புத்தகம் வாங்கினாலும் அந்த மாதிரி உங்களுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய புத்தகமாக வந்து இது இருக்குது. அப்புறமா வந்து இதில் இன்னும் முல்லா கதைகளும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் இது, அந்த மாதிரி முல்லா கதைகளும் இதில் வந்து ஒரு சிலது இருக்குது. நான் கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு ரீட் பண்ணி நான் காமிக்கிறேன்.
இன்னும் உங்களுக்கு மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதில வந்து என்னென்ன மாதிரியான டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன்ஸையும், ஃபீட்பேக்கையும் feedback@celinroy@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க. ரிப்ளை பண்ணலைனாலும் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளைஸ் வரும். நீங்கள் கேட்ட வீடியோஸ் டைட்டில்ஸில் அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு ஃபர்தராக வந்து புது வீடியோஸ் அதை பேஸ் பண்ணி போடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ஒன்று மெயில் ஐடி சொல்கிறேன், feedback@celinroy@gmail.com. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பை பை, see you and take care.